இன்றைய வானிலை தகவல். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழக, கேரளா பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிகளில் செல்லக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், காரைக்கால், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் வருகிற 14ஆம் தேதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளது. பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெற வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 3வது வாரங்களில் தமிழகத்தில் தொடர் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி 14 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 32 டிகிரி செல்சியஸ் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் 31 டிகிரி செல்சியஸ் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் 28 டிகிரி செல்சியஸ் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS 27 டிகிரி செல்சியஸ் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் 13 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருப்பூர் மாவட்டத்தில் 15 டிகிரி செல்சியஸ் பதிவிற்கு, புதுக்கோட்டை, திண்டுக்கல், நாமக்கல், பரமத்தி வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் தலா 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 2 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வட தமிழக கடலோர பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.